சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம். நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு கேள்விதான் இது. குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, அது ஒரு வீடியோவா போட்டோம்னா பலருமே பார்த்து பயனடைவாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த பதிவு. குலதெய்வத்தை நீங்க முத வீட்டுல வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதற்கு மிக மிக உகந்த நாள் வளர்பிறை, வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல நீங்க குலதெய்வ வழிபாடை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்க பூஜை அறையில நீங்க எத்தனை விளக்கு ஏத்தினாலும் குலதெய்வத்திற்காக தனியா ஒரு மண் அகல் விளக்கு நீங்க ஏத்தணும். புதுசா ஒரு மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அந்த விளக்கு 2 விளக்கா வச்சுக்கோங்க. அதாவது ஒரு தட்டு, அதற்கு மேல ஒரு காளி விளக்கு, அதுக்குள்ள ஒரு 5 ரூபாய் நாணயம், அதற்கு மேல இன்னொரு விளக்கு. அந்த விளக்குல மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு இழுப்பெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு உங்க குலதெய்வத்தின் பெயரை மனதார வேண்டிக் கொண்டு, என் குலதெய்வம் என் வீட்டிற்கு வர வேண்டும், எங்கள் குலத்தை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இரண்டாவது, எங்க குலதெய்வ படம் வாங்கி மாட்டலான்னு இருக்கோம், அதற்கு உகந்த நாள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பௌர்ணமி ரொம்ப 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 விசேஷம் குலதெய்வத்திற்கு. அதனால உங்க குலதெய்வ படத்தை முத வீட்டுல மாட்டுவதற்கு மிக மிக உகந்த நாள் பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ படத்தை வீட்டுல மாட்டி வழிபாடு செய்ய தொடங்குவது ரொம்பவே விசேஷம். நிறை சொம்பு நீர் வச்சு வழிபாடு செய்யலாம். குலதெய்வத்தை வீட்டுல வழிபாடு செய்யறதுக்கு 3 முறைகள் நம்ம சொல்லியிருக்கோம். தனியா ஒரு மண் அகல் விளக்கு ஏத்துறது, குலதெய்வ படம் வச்சு விளக்கு ஏத்தி வழிபாடு செய்யறது, படம் வைக்க முடியாதவர்களும் இல்ல படம் வச்சிருக்கிறவங்க கூடவே நிறை சொம்பு நீர் வச்சு தாராளமா உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். இந்த 3 முறையில உங்க வீட்டுல உங்க குலதெய்வத்தை தாராளமாக நீங்க வழிபாடு செய்யலாம். இப்ப குலதெய்வத்திற்காக பூஜைகள் செய்வது எப்படி அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். குலதெய்வத்திற்காக தினமும் அன்றாடம் நம்ம பூஜை செய்யணுமா? உங்க வீட்டுல எப்படி நீங்க உங்க பூஜை அறையில விளக்கு ஏத்தி தீப தூப ஆராதனை காமிக்கிறீங்களோ அதே போலதான் உங்க குலதெய்வ படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டோ ஒரு கிண்ணத்துல உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதமாக ஒரு பேரிச்சம்பழமோ 2 சாக்லேட்டோ ஏதோ ஒண்ணு வச்சு நெய்வேத்தியகமாக வச்சு தீப தூப ஆராதனை காமிச்சு முடிச்சிடலாம். எல்லா தெய்வங்களையும் எப்படி வணங்குறீங்களோ அதை விட ரொம்பவே எளிமையா நம்ம குலதெய்வத்தை நினைச்சு வணங்கினாலே போதும். அந்த தெய்வம் நமக்காக வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிற்கும். இன்னுமே பலருமே தயங்கிட்டு இருக்க ஒரு விஷயம், எங்களோட குலதெய்வம் ஆண் குலதெய்வம் உக்கரமான தெய்வம், அந்த தெய்வத்துக்கு எல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும், அதிக சுத்தபத்தமா இருக்கணும்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. நாங்க என்ன பண்றது? நம்ம ஒரு தடவை எடுத்து வழிபாடு செஞ்சுட்டு அடுத்த தடவை முடியலன்னா ஏதாவது ஒரு தப்பா நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நிறைய பேர்ட்ட இருக்கு. குலதெய்வத்தை பொறுத்தவரை பயம் தேவையே இல்லை. குலதெய்வம் நம்மளோட தாய் தெய்வம். நீங்க குலதெய்வத்திற்காக பெருசா பூஜைகள் எதுவுமே செய்யல, ஆனா உங்க குலதெய்வத்தை தினமே மனசார நினைக்கும் போது அந்த தெய்வம் உங்களுக்காக வந்து நிற்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல ஓடோடி வர உயிர் தெய்வம் உங்க குலதெய்வம். குலதெய்வத்திற்கே மிக உகந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பௌர்ணமி நாளதான் சொல்லுவோம். பௌர்ணமியில குலதெய்வத்திற்கு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு சென்றாலும் சரி, இல்ல குலதெய்வத்தை வீட்டிலேயே மனதார நினைச்சு வழிபாடு செய்யலாம். குலதெய்வத்திற்கு பூஜை செய்யணும் அப்படின்னா அதற்கு மிக மிக உகந்த நாள் பௌர்ணமி தான். அந்த நாள்ல உங்க குலதெய்வ படம் வச்சு நீங்க பௌர்ணமி பூஜை செய்யலாம். குலதெய்வ விளக்கு தாங்க நாங்க ஏத்துறோம் குலதெய்வத்திற்காக அப்படிங்கிறப்ப அந்த விளக்கையே நீங்க வந்து உங்க குலதெய்வமா பாவித்து வணங்கலாம். உங்க குலதெய்வத்தின் பெயரை எனக்கு படம் வைக்க பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க உங்க குலதெய்வத்தின் பெயரை வந்து எழுதி நாமினேஷன் பண்ணாலும் சரி, இல்ல அதை ஒரு சார்ட் பேப்பர்ல எழுதி உங்க பூஜை அறையில ஒட்டி அதற்கு நீங்க பூஜைகள் செய்யலாம். 3வது, உங்க குலதெய்வத்திற்காக நிறை சொம்பு நீரை அல்லது கலசம் மாதிரி வச்சு நீங்க பூஜை செய்யலாம். 4வதாக குத்து விளக்கு வச்சு அந்த குத்து விளக்கின் ஒளியில் என் குலதெய்வம் வந்து வாசம் செய்ய வேண்டும், என் குலதெய்வமாக பாவித்து அந்த குத்து விளக்குக்கு நான் பூஜை செய்யறேன் அப்படின்னு சொல்லி பௌர்ணமியில இத்தனை முறைப்படி உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். அத்தனை இதுலயும் உங்க குலதெய்வம் வந்து வாசம் செய்யும். நீங்க பௌர்ணமிக்கு ஒரு தடவை உங்க குலதெய்வத்தை வணங்கி பாருங்க, உங்க வீட்டுல நல்ல மாற்றம் ஏற்படும். கண்டிப்பா உங்க குலதெய்வம் உங்க வேண்டுதலை விரைவில் நடத்தி வைக்கும். பௌர்ணமியில நாங்க குலதெய்வத்திற்கு எப்படிங்க பூஜை செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாதம் பௌர்ணமியில எந்த நாள் வருது, எவ்வளவு நேரம் பௌர்ணமி இருக்கு, எந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணணும், பூஜை பண்ணும்போது நமக்கு அந்த நாள்ல விசேஷமான ஒரு
பிரசாதம் என்ன வைக்கலாம் அப்படிங்கறது மாசம் மாசம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். அதற்கு நீங்களும் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீடியோ போடுவோம். பௌர்ணமிக்கு ஒரு 5 நாள் இல்ல 7 நாள் இருக்கும்போதே நான் வீடியோ போட்டுருவேன். கண்டிப்பா அத பாருங்க. பௌர்ணமி வழிபாடு நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்பிக்கையோட செய்யுங்க. நல்ல மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடை பத்தி வேற ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். தெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம்.